எங்க தூரத்து சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான். அவன் கீதாவை பாத்துருப்பான் போல. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பொண்ணு கேட்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க சொன்ன. வர சொல்லட்டுமா? ஆமா சொல்லு. அவன் சொந்தமா அரிசி கடை வச்சிருக்கான். அவனுக்கு வயக்காடு இருக்கு சொந்த வீட்டுக்கார. நான் நம்ம பொண்ண தாராளமா கட்டி கொடுக்கலாம். ஏட்டி நாளைக்கு கீதாவை பொண்ணு பாக்க வராங்களா? நீ கண்டிப்பா வந்துரு. என்ன வரும்போது உன்கிட்ட கல்லு வச்சு நெக்லஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வர. நான் கண்டிப்பா வரேன். பால்காரனே சரசு அக்கா வீட்ல அவங்க பொண்ணு கீதாவை பொண்ணு பாக்க வராங்களா? ஓகே அக்கா, பால் கொடுத்துடுறேன். போய் சீக்கிரம் கொடுங்க. என்ன அக்கா, கீதா பொண்ணு பாக்க வராங்களாமே? நல்லதுக்கா, நல்ல சம்மதமா இருந்தா சீக்கிரம் முடிச்சிருங்க. உங்க வீட்ல கூடிய சீக்கிரம் கல்யாணம் சாப்பாடு தான். அப்புறம் சரசக்கா என்ன எங்க வச்சிருக்கீங்க? ஏதோ பஜ்ஜி போட்டுட்டேன். கேசரி கிண்டனும், அதுக்குதான் சொல்றேன். இன்னும் மாலதி வரல பாத்தியா? வீட்டு விசேஷனா நம்ம வரலனா மூஞ்சி தூக்கி வச்சுக்க. அவ அட அந்த மாலதி இன்னும் வரலையா? கீதா சின்ன பிள்ளையா இருந்தா இப்ப அவளுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு. அப்படியா? காலம் எப்படி போகுது பாரு. சரியா சொல்றீங்க அத்தாச்சி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட நாங்க இருக்கோம். ஆமா பயப்படாது. இப்ப இப்படிதான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்டா. நீ பயப்படாதே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க எல்லாரும். ஆமா நாங்க வந்து எல்லாரும் சமமா வந்தாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. மாப்பிள்ளை வீட்டார்களே உள்ள வாங்க. அனைவரும் உள்ள வரலாம். அக்கா டீ சீக்கிரம் போடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அடடா இப்பவே பாத்துங்க. பொண்ணு அலாரம் பண்ணிட்டாங்களா? இந்த கல்லு வச்ச நெக்லஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு கீதாக்கா. கொடுத்தாங்க அத்தாச்சி. நீ ரொம்ப அழகா இருக்க. மாப்பிள்ளைக்கு காப்பி கொடுமா, பலகார காப்பி கொடு. சரி சித்தப்பா, இத கொண்டு வரேன். ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சந்தோஷம். காப்பி எடுத்துக்கோங்க எல்லாரும். ரொம்ப நன்றி. தாராளமா எடுத்துக்கோங்க. சூப்பர் காப்பி இது. நான் மாப்பிள்ளை பார்த்து ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க மேற்படி ஏதாவது கேட்கணும்னு நீங்க கேட்டுக்கோங்க. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அப்படி பிடிச்சிருந்தா சீக்கிரம் நல்ல தேதியா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். கீதா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா சொல்லு. பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேச சொல்லிடலாம். அத்தாச்சி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதானே. பொண்ணுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்களுக்கு சீரெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க. 2 குடும்பத்துக்காரங்களை தட்ட மாத்திக்கோங்க. நாங்க போயிட்டு வரோம். அப்போ நாங்க அந்த அட இக்கடி போகணுமா? கண்டிப்பா. நன்றி. கீதைக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. அப்படின்னா வீடே திருவிழா கோலமா இருக்கும். அதுவும் இல்லாமா? சரி இந்த மாலைகளை முடிச்சிடலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கப்பா, பேசினாங்க. ஜோசியரை பார்க்க சொல்லி தேதி குறிக்க சொல்லி. ஜோசியரை பார்க்க போறோம். நீங்களும் வாரீங்களா? ஜோசியரே, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். என்ன தேதியில வைக்கலாம்? நீங்க கொஞ்சம் தேதி குறிச்சு கொடுக்க முடியுமா? மார்ச் 1ஆம் தேதி வச்சிருங்க. சரி பார்க்கலாம். ஜோசியர் மார்ச் 1ஆம் தேதி குறிச்சு கொடுத்திருக்காரு. நீங்க போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிருங்க. கல்யாணத்துக்கான வேலையா சொல்லிடுறேன்.